உல்லாசத்திற்கு இடையூறாக இருந்த இரண்டாவது கணவரின் குழந்தையை கொன்ற மூன்றாவது கணவர். ஆசை கணவரை காப்பாற்ற தாய் செய்த செயல். 2 வயது குழந்தைக்கு நடந்த கொடூரம். என்ன நடந்தது விவரிக்கிறது இந்த கிரைம் தொகுப்பு. என்ன நடந்தது விவரிக்கிறது இந்த கிரைம் தொகுப்பு. தென்காசியை சேர்ந்த கண்ணன் என்பவன் மதுரை செக்கானூரணி அருகே இருக்கும் ஒரு கோழி பண்ணையில கூலி வேலை செஞ்சுட்டு வராரு. 2 மாதங்களுக்கு முன்னாடி கேரளா புனலூரை சேர்ந்த கலாசூரியா அப்படிங்கிற பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்க தன்னுடைய 2 வயது குழந்தையையும் கூட்டிக்கிட்டு அங்கேயே குடும்பம் நடத்த வந்துட்டாங்க. ஆனா அந்த குழந்தைய கண்ணனுக்கு பிடிக்காமலே இருந்திருக்கு. அந்த குழந்தைய அடிக்கடி அடிக்கிறது, திட்டுறது அப்படின்னு இருந்திருக்காரு கண்ணன். இப்படி இருக்க சுமார் 20 நாட்களுக்கு முன்னாடி கலாசூரியா கடைக்கு போயிருந்த நேரத்துல கண்ணன் அந்த 2 வயது குழந்தைய கழுத்தை நெரித்து கொலை செஞ்சுட்டாரு. கலா வீட்டுக்கு வந்ததும் இதை தெரிஞ்சு அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ஆனா அதுக்கு பிறகு கண்ணனோட சேர்ந்து அந்த குழந்தையின் உடலை ஒரு மூட்டையில கட்டி அருகில் இருந்த காட்டு பகுதியில உள்ள புதர்ல போட்டுட்டு வீசிட்டு 2 பேரும் போயிட்டாங்க. இதற்கிடையில கண்ணன் மற்றும் கலா இருவருக்கும் சண்டை வந்ததால கலாசூரியா தன்னுடைய அம்மா வீட்டுக்கு திரும்ப போயிட்டாங்க. அங்கிருந்த உறவினர்கள் குழந்தை எங்க அப்படின்னு கேட்டப்போ கலா சரியான பதில் சொல்லாம இருந்ததால கலாவின் அம்மா சந்தியா சந்தேகத்தோட கேரள போலீஸ்ல புகார் அளிச்சாங்க. அதுக்கப்புறமா புனலூர் போலீஸும் செக்கானூரணி போலீஸும் சேர்ந்து விசாரணை நடத்தியப்பதான் கண்ணன் மற்றும் கலா இருவரும் போலீஸ் தங்களோட பாணிகளை விசாரிச்சிருக்காங்க. அப்போ அதிர்ச்சிகரமான விஷயங்கள் எல்லாம் வெளியே வந்திருக்கு. அதாவது குழந்தைய கொன்னுட்டு காட்டுல வீசியதை ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா போலீசார் காட்டு பகுதிக்கு போய் பார்த்தப்போ குழந்தையின் உடல் எலும்பு துண்டுகளா கிடைச்சிருக்கு. அதை சேகரிச்சு இருவரையும் போலீஸ் கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு வராங்க.